Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம கிச்சனுக்கும் நம்ம டெய்லி லைஃப்க்கும் யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குறிப்புலாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா சமையல், வீட்டு குறிப்புகள், அது இல்லாமல் உடல் நலம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சில நேரம் கொஞ்சம் தண்ணி கூடவானாலும் அது வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுங்க. ரைஸ் குழஞ்சிடாம வர்றதுக்கும் உதிரியா ஹோட்டல் ரைஸ் மாதிரி வர்றதுக்கும் நம்ம இந்த ரைஸ் வந்து குக் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஆயில் டிஸ்பென்சர் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மேல் டாப் கவரோட இந்த பிளாக் கலர்ல இருக்கிற கேப் பாத்தீங்கன்னா சீக்கிரமே கலந்துட்டு வந்துடும், உடஞ்சி போயிடுங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேப்போட ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நம்ம போட்டு வச்சுட்டோம்னாக்கா இந்த கேப் வந்து காணா போகாம அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக ஏர்டைட் கண்டெய்னர் நான் வந்து 5 பீஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 5 பீஸ் வந்து 150 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தாங்க எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசுலன்னு சின்னது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாக்ஸஸ் வந்து இருக்குது. இந்த பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எந்த குவான்டிட்டிக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த பாக்ஸில் கீழே வந்து டிஷ்யூ போட்டுக்கிறேன். இந்த மல்லி தலையை பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் இருக்கிற அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் டிஷ்யூ போட்டுக்கிறேங்க. இந்த பாக்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அடுத்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஷ்யூ போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை தான் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ வந்து கருவேப்பிலை இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் பாருங்கள். இதில் வந்து மேலேயுமே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் போடாமல் நீங்கள் அப்படியே பாக்ஸோட ஸ்டோர் பண்ணும்போது இது உள்ளக்க ஈரப்பதம் தாங்கி இந்த காய்கறிலாம் சீக்கிரமே வீணாக போயிடும். அதனால தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் போடுறோம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து கேரட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இதில் வந்து சீக்கிரமே வந்து இந்த கேரட்லாம் வந்து வீணாக போயிடும். நீங்கள் கேரட்டு வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கேரட்டில் வந்து சீக்கிரமே அழுவி போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம பெரிய கேரட்டாக இருந்தால் இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சுற்றி நம்ம ஒரு கீஸ் பையில் போட்டு இதை கட்டி வச்சிடலாம். அதுவே நீங்கள் சின்ன கேரட்டாக நிறைய நான் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நான் இப்போ காட்டின மாதிரி பெரிய பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் நம்ம எல்லா கேரட்டையும் போட்டு அது மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை அந்த பாக்ஸை வந்து நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த கேரட் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. இது வரைக்கும் கேரட்டை வீணாக்கி தூக்கி போட்டவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கெட்டியாகி வீணாக போயிடும், கட்டி பிடிச்சிடுங்க. அப்படி இருக்கும்போது இது கெட்டியாகாமல் அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி நான் ஒரு டிப் சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். பெரிய டிஷ்யூ பேப்பராக இருந்தால் இது மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக அரிசி எடுக்க போகிறோம். இது எந்த அரிசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, சாப்பாட்டு அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ காஃபி தூள் வச்சுக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நான் இந்த பாட்டில் காஃபி தூளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ரப்பரை வந்து அவைலபிளாக இருந்தால் அதை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைண்டாக்கா ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம். இந்த அரிசி வந்து நம்மளுக்கு வெளியாகாமல் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த காஃபி தூளில் இப்போ இந்த அரிசி பேக்கை வந்து அது உள்ளக்க போட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம இந்த காஃபி தூளில் ஸ்டோர் பண்ணும்போது இது அப்படியே புதுசு மாதிரி அப்படியே கெட்டியாக இருக்கும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா இந்த
காஃபி தூளில் வரக்கூடிய ஈரப்பதத்தை அதை இழுத்துக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். உப்பு தக்கரில் நம்ம வந்து உப்பு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண போல் புதுசு மாதிரி இருக்காது. சீக்கிரமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொத்த மாதிரி ஆகிடும். அதான் பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு அந்த உப்பு அள்ளி போடும்போது சீக்கிரமே அதில் வந்து தண்ணி விட்டுருவோங்க. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ நான் வச்சு காட்டின மாதிரி 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு உப்பு நம்ம வந்து இந்த தக்கரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சல அரிசி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இது போல் நான் அரிசி கொட்டி இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். அரிசி வந்து நம்மளுக்கு வெளியாகாத மாதிரி நம்ம இந்த ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மேலே இருக்கிற இந்த வேஸ்ட் பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த அரிசி பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு தக்கர் உள்ளக்க போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம உப்பை வந்து கொட்டி வச்சிடலாங்க. இப்படி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு உப்பு வந்து நீத்து போகாமே இருக்கும். இந்த உப்பில் வரக்கூடிய அந்த ஈரப்பதத்தை பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து இழுத்துக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி கொட்டி வச்சோமோ அது போலவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தாங்கிறதுக்கும், அது இல்லாமல் அது வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகும் எல்லா டிப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நான் சேர்க்க வேண்டிய பொருள் 2 தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். அது எந்த ஆயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலராக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கலரில் இது பார்க்குறீங்களோ அதே கலரில் கடைசி வரைக்கும் இருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாமல் நல்லா அப்படியே இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பலாம். கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் ரெடி பண்ணா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கல் பாட்டில் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் பாட்டில் தான். இதில் வந்து இது மாதிரி கல் வந்து கலர் வந்து போட்டுக்கிட்டா மேலே தண்ணி ஊற்றி இதில் வந்து நம்ம கார்டனில் இருக்கிற ஒரு மணி பிளான்ட்டோட சின்ன பாட்டை மட்டும் கொண்டு வந்து இவங்க வச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே 1 வீக்கில் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேர் விட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ரூட் வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் கிச்சன்லலாம் செஞ்சு வச்சிங்கனாக்கா பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு இதை பார்த்துட்டு வேலை செய்கிறதுக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட எந்த பாட்டில் இல்லை எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சும்மா கல்லில்னா பரவாயில்லைங்க, வெறும் வாட்டர்லேயே இது வந்து நல்லா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பருப்புலாம் வேக போடும்போது பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வேக போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற அந்த குழம்போட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கூட நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் வேக போடும்போது பார்த்திங்கன்னா அந்த லிட்லேன்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைய ஊற்றும் பொங்கி. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிறதோட சின்னதாக இருந்தாலும் ஓகேங்க. இந்த பவுலில் இந்த பருப்பு தண்ணிக்கு மேலே வச்சு இதை விசில் அடிக்கும் போது இந்த லிட்லேருந்து தண்ணி பொங்கி வழியாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். கீரை காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு தேங்காய் பால்லாம் ஊற்றி நம்ம தீச்சாக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெங்காயம் அது கூட வந்து பெருஞ்சீரக பொடி நம்ம சேர்த்து கடைசியாக தாளித்து அது கூட ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த கீரை இந்த வெஜிடபிள்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளுக்கு இந்த கீரை அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக மணமாக நல்லா இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வதக்குற இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயமும் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கீரைக்கும் அப்புறம் வந்து சுரைக்காய் வந்து நான் தீச்சாக்குறேன். அதுக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து பாதி தான் நான் சேர்க்க போகிறேன்.
இப்போ வந்து இந்த கீரைக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பொடி இருந்தால் போதும். இப்போ வந்து இது கூட வந்து நான் தேங்காய் பால் அப்புறம் இறால்லாம் போட்டு செஞ்சுக்கிறதுனால இந்த தீச்சக்கறி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சுரைக்காய் வந்து நான் பருப்பு போட்டு தீச்சாக்கிக்கிறேன். பருப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு போட்டு இதை தீச்சாக்கிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட வந்து நீங்கள் இந்த வெங்காயமும் பெருஞ்சீரகமும் போட்டு கடைசியாக வந்து இதை தாளித்து ஊற்றும் போது இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சும் போது நிறைய வந்து தப்பு பண்ணுறோம். பால் காய்ச்சிட்டே இருப்போம், பக்கத்துலேயே இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷத்தில் வந்து நம்ம ஒரு செகண்டில் திரும்புகிறோமோ அந்த செகண்டில் தான் பால் வந்து பொங்கி கீழே ஊற்றிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மரக்கரண்டியோட கைப்பிடி பகுதியை நம்ம பானைக்கு மேலே வச்சா பொங்கி ஊற்றாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவை உடச்சி அதை நோண்டி எடுக்கிறது பெரிய கஷ்டமாக தெரியுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து உடச்சி இதை மாதிரி நோண்டி எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் அளவுக்கு நம்ம வந்து வீணாக போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை உடச்சி நோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு நல்ல கிளாத் வச்சு இதை வந்து நல்லா அந்த வாட்டர்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இட்லி துணி தான் எடுத்துக்கிறேன். இட்லி துணி நல்லா காஞ்ச துணியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான துணியில் இது மாதிரி தேங்காவை போட்டு இது மாதிரி நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ட்ரை ஆகும். இப்படி துடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது அப்படியே வந்து காத்தோட்டமாக வச்சிடலாம். அடுத்ததாக இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூவை வந்து மடித்து போட்டுக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து வீணாக போகாமல் வைக்கணும்னா டிஷ்யூ கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். அப்படி நீங்கள் டிஷ்யூ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இந்த பாக்ஸில் வந்து துணியை வந்து போட்டுக்கலாம். ஒரு நல்ல வந்து சுத்தமான துணியை போட்டுக்கலாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்லாம் வச்சிடலாங்க. இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலேயுமே சரி ஒரு டிஷ்யூவை போட்டு இதை கவர் பண்ணிடலாம். இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து எதை ஸ்டோர் பண்ணாலுமே சரி நிறைய காய்கறிகள் வந்து அதோட ஈரப்பதம் ஜில்லா அப்படியே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து அந்த ஈரப்பதம் தங்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிஷ்யூ போடுறோங்க. இது இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 4 or 5 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் சின்னதாக ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக அரிசி கொட்டிக்கலாம். அது எந்த அரிசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது ஒரு சுத்தமான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இட்லி துணி தான் நல்லா காஞ்ச துணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் மடித்து போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம உரிச்சு வச்ச பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து இப்போ எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி 1 மந்த் அளவுக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிச்சனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.